வணக்கம். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரைக்கும் ஷியாமளா நவராத்திரியானது கொண்டாடப்படுது. இந்த ஷியாமளா நவராத்திரியினுடைய 9 நாளும் ஷியாமளா தேவியை வழிபடுறோம். சரி, யார் இந்த ஷியாமளா தேவி அப்படின்னு கேட்டான்னா, இந்த உலகத்தையே படைத்து காத்து அழிக்கக்கூடிய ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரியினுடைய மந்திரியாக இருக்கக்கூடியவள் தான் இந்த ஷியாமளா தேவி. லலிதா சஹஸ்ரநாமத்துல மந்திரினின் யஸ்தராஜ்யதூஹு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாமம் வருது. என்ன அப்படின்னா, தன்னுடைய ராஜ்யமான இந்த 14 உலகங்களையும் மந்திரினின்னு சொல்லப்படக்கூடிய ஷியாமளா தேவியினுடைய கட்டுப்பாட்டில் விட்டவள் அப்படின்னு லலிதா திரிபுர சுந்தரிக்கு நாமம். அதாவது லலிதா திரிபுர சுந்தரியே தன்னுடைய ராஜ்யமான இந்த உலகம் அத்தனையையும் ஷியாமளைன்னு சொல்லப்படக்கூடிய மாதங்கி தேவியினுடைய கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஷியாமளா தேவி தான் லலிதா தேவி, லலிதா தேவி தான் ஷியாமளா தேவி அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில நம்ம ஷியாமளா தேவியை வணங்குவதற்காகவே ஏற்பட்ட அற்புதமான நவராத்திரி தான் இந்த ஷியாமளா நவராத்திரி. இந்த ஷியாமளா நவராத்திரி விரதம் இருந்து ஷியாமளா தேவியை வழிபடுபவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டான்னா, தஸ்யவஷ்யா பவந்தி ஸ்திரியா பூருஷா அப்படின்னு காளிதாசர் சொல்றார். அதாவது ஷியாமளா தேவியை யார் பூஜிக்கிறாங்களோ அவருடைய தெய்வீகமான தேஜஸானது வளர்ந்து அவரை பார்த்த மாத்திரத்துல அவருக்கு இந்த உலகம் அனைத்தும் அடிபணியும் அப்படின்னு காளிதாசர் சொல்ற. அது மட்டும் இல்லாம ஷியாமளா தேவியை வழிபடுபவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டான்னா, தஸ்ய கேலீவனம் நந்தனம் அப்படின்னு சொல்றா போல அவர்கள் விளையாடக்கூடிய நந்தவனமாக இந்த பூமி இருக்கான். அவர்களுக்கு தஸ்ய ஆக்ஞாகரி ஸ்ரீஹி ஸ்வயம், ஷியாமளா தேவியினுடைய அருள் பெற்றவன் எவனோ அவன் முன்னாடி கை கட்டி வாய் பொத்தி மகாலட்சுமி தேவியானவள் நின்று கொண்டு உனக்கு என்ன சேவகம் செய்யணும் அப்படின்னு கேட்டுண்டு அவனுடைய சேவையை செய்வதற்கு மகாலட்சுமி தேவியான அவளே காத்துக்கிட்டு இருக்காளாம். அவன் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குளமாக கடல் இருக்கான். அதாவது அவ்வளவு பெரிய வீட்டுக்கும் நாட்டுக்கும் சொந்தக்காரனாக இருப்பான். கடலே அவனுக்கு ஒரு குளம் மாதிரினா அவனோட வீடு எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். அதனால இந்த ஷியாமளா தேவியை வழிபட்டோம் அப்படின்னா ஆழ்ந்த ஞானம் ஏற்படுது, சாஸ்திர ஞானம் ஏற்படுது, வேத ஞானம் ஏற்படுது, வாழ்க்கை ஞானம் ஏற்படுது, கலை ஞானம் ஏற்படுது, அனைத்து விதமான செல்வங்களும் ஏற்படுது. இந்த உலகத்தில் நம்மளை பார்த்ததும் மற்றவர்கள் வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வஷ்ய சக்தி நமக்கு ஏற்படுது. அற்புதமான இந்த ஷியாமளா நவராத்திரியில ஷியாமளா தேவியை வழிபட்டு அந்த ஷியாமளா தேவியினுடைய அருளை பெறுவதற்கு நம்ம பெரியவர்கள் மிகவும் எளிமையான ஒரு வழி சொல்லியிருக்காங்க. இந்த எளிமையான வழியை லலிதோபாக்கியானத்துல வேத வடிவமான ஹயக்ரீவரே அகஸ்தியர், அதாவது தமிழ் முனியான அகஸ்தியருக்கு உபதேசம் செய்தாராம். இதுல ஷியாமளா தேவியினுடைய 16 நாமங்கள் வருது. இந்த 16 நாமங்களையும் இந்த ஷியாமளா நவராத்திரியில முடிந்த போது நாம மனசால நினைத்தாலே ஷியாமளா தேவியினுடைய அருள் ஏற்பட்டு சகல விதமான நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில ஏற்படும். வரீங்களா? அற்புதமானதும் சக்தி வாய்ந்ததும் ரகசியமானதுமான இந்த ஷியாமளா ஷோடசநாம ஸ்தோத்திரத்தை நாம இப்ப கேட்கலாம். ஸ்ரீ ஷியாமளா ஷோடசநாம ஸ்தோத்ரம். ஸ்ரீ ஹயக்ரீவ உவாச்ச சங்கீதயோகினி ஷ்யாமா ஷ்யாமளா மந்திரநாயிகா மந்திரிணி சச்சிவேஷி ச பிரதானேஷி சுகப்ரியா வீணாவதி வைனிகி ச முத்ரிணி பிரியகப்ரியா நீபப்ரியா கதம்பேஷி கதம்பவனவாசினி சதா மதா ச நாமானி ஷோடசைதானி கும்பஜ ஏதைர்ய சச்சிவேஷானீம் சக்ருத் ஸ்தௌதி ஷரீரவான் தஸ்ய த்ரைலோக்யமகிலம் ஹஸ்தே திஷ்டத்ய சம்சயம். இதி ஸ்ரீ பிரம்மாண்ட புராணே லலிதோபாக்கியானே சப்ததசோऽध्याये ஸ்ரீ ஷியாமளா ஷோடசநாம ஸ்தோத்ரம் சம்பூர்ணம்.